அனுரு தரப்பிற்கு எதிராக விரைவில் மக்கள் அலை விசேட அதிரடிப்படையினருடன் தயாராகுமாறு எச்சரிக்கை. சஞ்சீவ படுகொலை விவகாரம் ஜனாதிபதி அனுரு அளித்துள்ள உத்தரவாதம். பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் எவராவது கொலை செய்யப்பட்டால் சபாநாயகரே பொறுப்பு. அதானி இலங்கையிலிருந்து விலகியமை தொடர்பில் அரசாங்கம் விளக்கம். மூன்றாம் உலகப் போர் வெகு விரைவில் கடும் எச்சரிக்கை விடுத்த டொனால்ட் ட்ரம்ப். பானின் விலையை குறைக்காத வெதுப்பகங்கள் தொடர்பில் முறையிடலாம். சுட்டுக் கொல்லப்பட்ட குற்றவியல் கும்பல் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவவின் மரணம் குறித்து விரிவான விசாரணை நடாத்துமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இவரது உடலை அடக்கம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் போலீஸ் பிண அறையில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணைக்கு பிறகு அவரது உடல் அவரது தாயாரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றக்கு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கும் உத்தியோகபூர்வ நிறுவனங்களில் சில நபர்களால் பாதாள உலகம் பரவியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் பாதாள உலகத்தை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதல் கூட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இதன்போது நாட்டின் நீதிமன்ற வளாகங்களின் பாதுகாப்பு குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார நீதிமன்ற வளாகங்களின் பாதுகாப்பு குறித்து ஒரு முன்மொழிவு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் ஆராய்ந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். விரைவில் வர இருக்கும் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பை பெற தயாராகுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பாதுகாப்பு தொடர்பான வகுப்பிற்கு கதிரையொன்றை எடுத்து வருமாறு அன்று ஜேவிபி அழைப்பு விடுத்தது. ஆனால் அவர்களது அரசாங்கத்தில் நீதவான் முன்னிலையில் சந்தக நபரை சுட்டுக் கொன்று தப்பி செல்லும் அளவுக்கு நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்களா என்று கேட்க விரும்புகின்றோம். பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீதுதான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அரசாங்கம் இதனை நியாயப்படுத்த முனையலாம். துப்பாக்கிதாரியின் குறிதவறி வேறு எவரேனும் கொல்லப்பட்டிருந்தால் என்னவாகி இருக்கும்? அதற்கான பொறுப்பை யார் ஏற்பார்கள்? 72 ஆண்டு சாபம் தொடர்பில் இந்த அரசாங்கம் இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது. தற்பொழுது சாபம் யாருக்கு என்பது தெளிவாக தெரிகின்றது. பாதையில் தந்தையும் மகளும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு விலங்குகளை போன்று மனிதர்கள் சுட்டுக் கொல்லப்படும் அளவுக்கு தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளது. எனவே இனிவரும் நாட்களில் மக்களின் எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விசேட அதிரடிப்படையினரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். தேசிய பாதுகாப்பு வகுப்பிற்கு கதிரையொன்றை எடுத்து வருமாறு எமக்கு அழைப்பு விடுத்த இந்த அரசாங்கத்தை விரைவில் மக்கள் வீதியில் நிறுத்துவர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு ஆபத்தில் சிக்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவராவது கொலை செய்யப்பட்டால் அதற்கு சபாநாயகரே பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பாதீடு தொடர்பான விவாதத்தின் போது நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாவலர் நாடாளுமன்ற சபாநாயகர் என்றும் ஒரு உறுப்பினருக்காவது ஏதாவது நடந்தால் அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமக்கு பாதுகாப்பு தேவையில்லை, எனினும் இந்த துப்பாக்கி சூட்டையும் எதிர்கொள்ள தாம் தயாராக இல்லை என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரி தினத்திற்கு மறுநாள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அறிவித்துள்ளார். எதிர்வரும் 27/2/2025 அன்று இவ்வாறு விடுமுறை வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். அதற்கு பதிலாக மார்ச் மாதம் 1ஆம் திகதி சனிக்கிழமை பாடசாலை நடைபெறும் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார்.
அதானி கிரீன் எனர்ஜியின் முன்மொழிவான மன்னர் காற்றாலை மின்சார திட்டத்தை ரத்து செய்யும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எனினும் குறைந்த விலையில் மின்சாரம் வழங்குவது குறித்து ஒரு உடன்பாட்டை எட்ட தவறியதால் நிறுவனம் திட்டத்திலிருந்து விலகியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானியின் அதானி குழும துணை நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையின் மன்னாரில் உள்ள அதன் காற்றாலை மின்சார திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்தது. இந்த நிலையில் அதானி குழுமத்தின் விலகல் முடிவு குறித்து ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார். உள்ளூர் நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலமாகவோ குடிமக்கள் நியாயமான விலையில் மின்சாரத்தை பெறுவதை உறுதி செய்வதற்கான மாற்று வழிகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக ஜேதிஸ் தெளிவுபடுத்தியுள்ளார். அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து மின்சார கட்டணங்களை குறைக்க செயல்பட்டு வருகின்றது. சமீபத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் அலகு வீதத்தை அமெரிக்க டாலர் 0.0826 குறைப்பது குறித்து மட்டுமே விவாதிக்கப்பட்டது. அதானி குழுமத்துடன் மேலும் பேச்சுவார்த்தை நடாத்த அரசாங்கம் மீண்டும் ஈடுபட தயாராக உள்ளதா என்று கேட்டபோது பேச்சுவார்த்தைகளை பரிசீலிப்பதற்கு முன்னர் அதானி எவ்வளவு விலையை குறைக்க தயாராக உள்ளது என்பதை அரசாங்கம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள வெதுப்பகங்கள் பானின் விலையை ரூபாய் குறைக்காமல் விற்பனை செய்யும் பட்சத்தில் அந்த வெதுப்பகங்களுக்கு எதிராக பொதுமக்கள் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை யாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க செயலாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் பானின் விலையை ரூபாய் குறைக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ள நிலையில் கொழும்பு வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் விலைகளை குறைக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அநேகமான வெதுப்பகங்கள் பானின் விலையை குறைத்துள்ள நிலையில் சிலர் குறைக்கவில்லை என்ற முறைப்பாடு தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே பானின் விலையை குறைக்காத வெதுப்பகங்களுக்கு எதிராக பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் திருப்பி வழங்குவது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் நேற்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இதன்போது நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார இது தொடர்பில் முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் சோதனையிடுவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். 3ஆம் உலகப் போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் 3ஆம் உலகப் போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியுள்ள அதே நேரத்தில் தன்னால் தனது ஆட்சியால் அது நிகழ்வதை தடுக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைவரும் உயிரிழப்பதை காண தனக்கு விருப்பமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.